மேட்டூர் அணைக்கு நீர்மட்டம் நான் 5 மாதமாக தண்ணி வராத கிடக்குதுங்க, தண்ணி வடிஞ்சு. இதுக்கு மேலே இது மாதம் சித்திரை மாதம் மழை பெய்யும் பார்த்தா சித்திரை மாதம் மழையும் இல்லை, ஒன்றும் இல்லை, டேம் காயுதுங்க. ஏதோ இதுக்கு மேலே ஆடி மாதம் கீடி மாதம் மழை பெஞ்சிக்கிது, ஏதாச்சும் வந்து தண்ணிக்கின்னு டேமு நம்பினா தான். கோயிலும் இப்போ மேட்டில் இப்போ வடி போகுதுங்க. எத்தனை மாசமா நந்தி சிலை தெரியுது? நான் 5 மாதமாக தெரியுதுங்க. அதே மாதிரி சர்ச்சு சிலையும் தெரியுதா? சர்ச்சும் தெரியுது 4-5 மாதமாக. சுற்றுலா பயணிலாம் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. சுற்றுலா பயணம்லாம் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. ஆனால் அது ஜட்ஜிக்கு தான் வரதில்ல, நந்திக்கு தான் வராங்க. அது நடாத்தில் இருக்குதுங்க அது. இப்போ தண்ணி வராதனால விவசாயம்லாம் பண்ணுறாங்களா? இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இப்போ விவசாயம் அது யாரும் பண்ணுறதில்லைங்க. தண்ணி வந்துடும்னு சொல்லி எல்லாம் காடெல்லாம் குறையா கிடக்குது. யாரோ ரெண்டோ ஒருத்தர் ஏதோ போடுறாங்க, கொஞ்சம் மேட்டு பகுதியாக இருக்கிறவங்க போடுறாங்க. தண்ணி ஓரமாக இருக்கிறவங்க யாரும் போடுறதில்லைங்க. தண்ணி இன்னைக்கு வந்துடுமா நாளைக்கு வந்துடுமா எல்லாம் பயந்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன விவசாயம் பண்ணுறாங்க? விவசாயம் பண்ணுறாங்க எல்லாம் சோளம் தாங்க போடுறாங்க. சோளம், எள்ளு, கம்பு. அது எத்தனை மாதம் பயிர்? அது 3 மாதம். அதுக்குள்ளே மழை வரதுக்குள்ளே எடுத்துக்கலாம். அது 3 மாதத்துக்குள்ள. அது இந்த மாதம் சித்திரை வைகாசி ஆணிக்குள்ளே எடுத்துக்கிட்டாது. அதுக்கு மேலே ஆடி மாதம் மூலமாக தண்ணி வர காலம். அது வந்து முழு நாள் முழுவதுன்னு சொல்ல முடியாது. சரி, இப்போ அணையில் தண்ணி கம்மியாக இருக்குது. மீன் என்னென்ன மீன் கிடைக்குது? சிலாப்பி கிடைக்குது, இதை சிறு ரகம் கட்லா கிடைக்குது, ரோகு கிடைக்குது. ரொம்ப அதிகமாக பெருசெல்லாம் எதுவும் இல்லைங்க. இந்த ரோகு கட்லாம் கிலோ 200 சிலாப்பி கிலோ 150. நாங்கள் காலையில் வருவோங்க 7 மணிக்கு. பண்ணவாடி பரிசு துறைங்க. அரஞ்சா இருக்குதுங்க, ஜிலேபி இருக்குதுங்க, கல்பாஸ் இருக்குதுங்க, லோகு ஏதோ தப்படியே 1-2 கிடைக்குங்க. டெய்லி சுற்றுலா டெய்லி சுற்றுலா பயணிங்க ஞாயிற்றுக்கிழமை அதிகமாக வருவாங்க. இந்த லீவ் விட்ருக்காங்களா, இப்போ ஸ்கூலு பள்ளிக்கூட லீவு, அதங்காட்டி இப்போ காலைல குழந்தைங்களாம் கூப்பிட்டு வந்து குளிக்க வைப்பாங்க, சாப்பிடுவாங்க. சாப்பாடு, தோசை, களி, மீன் குழம்பு, சைவ குழம்பு, சட்னி, சாம்பார் கிடைக்குங்க. எல்லாம் மீன் எல்லாம் அங்கே டேமில் பிடிச்சதா இல்லை? அங்கே டேம் மேட்டூர் டேமுங்க பிடிச்சது. இப்போ நந்தி சிலை தெரியுது. நந்தி சிலை தெரியுது. வராங்களா? நந்தி சிலை பார்க்க நிறைய பேர் வராங்க. அது பர்சல் ஓட்டுறாங்க. நந்தி சிலைக்கு சுற்றுலா பயணிகள் பர்சலில் போகிறாங்க. அங்கே மேட்டூர்லேருந்து வரதுக்கு பஸ் வசதி இருக்கு? பஸ்ஸு 13:25 வருதுங்க, 12 வருதுங்க, 18 வருதுங்க. ஒரு நாளைக்கு 5 முறை பஸ் வருதுங்க. மீன்லாம் ரேட் எப்படி? என்னென்ன மீன் விற்கிறீங்க? ஜிலேபி 100 ரூபாங்க, அரஞ்சா 100 ரூபாங்க. எல்லா மீனுமே கிடைக்குதுங்க. கம்மி ரேட்டு தாங்க. இப்போ தண்ணி வடிங்காட்டி நல்ல மீன் கிடைக்குதுங்க. இன்னும் இப்போ தண்ணி 55 அடி இருக்குது. இன்னும் மழை பெஞ்சு டேம் எப்போ நிரம்ப வாய்ப்பு இருக்கா? ஆடி மாதங்க தான் மழை பெஞ்சு தண்ணி வந்தால் தாங்க டேம் நிரம்பும். அது வரைக்கும் தண்ணி குறையதான் செய்யுங்க. மழை இல்லைங்க. மழை இல்லாதங்காட்டி தண்ணி குறைஞ்சிக்கிட்டு இருக்குதுங்க. பேருங்கம்மா? என் பேர் செல்விங்க. பண்ணவாடி பரிசல் துறைங்க.